அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே பிரேக்கிங் நியூஸாக இன்றைக்கு இருக்கிறது என்னவென்று சொன்னால், சுரேஷ் சாலை இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலோடு தொடர்பட்டிருந்திருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இதை பார்க்கும்போது நல்ல ஒரு 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 அந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான சில விஷயங்களுக்கு உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான வழக்கு போய்கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இவரை கைது செய்தது முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே இவரை பற்றியான சொல்லப்பட்ட சில விஷயங்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் இன்று கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலைவின் தொடர்பு குறித்து அவ்வப்போது பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இதற்கான ஆதாரங்கள் முன்னதாக சர்வதேச ஊடகம் ஒன்று மூலம் அறிக்கை ஒன்றின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டன. ஈஸ்டர் தாக்குதலை விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறைமா அதிபர் நிலந்த ஏவர்தன ஆகியோர் தொடர்புடைய தாக்குதல்களில் குற்றவாளிகள் என்பதை உறுதியாக வெளிப்படுத்தின. இந்த விசாரணைகள் மூலம் மேலும் தெரிய வந்துள்ளபடி சுரேஷ் சாலவும் பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளர் அசாத் மௌலானாவும் புத்தளத்தில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் இரகசியமாக சந்தித்து சாகரா காசிம் உள்ளிட்ட பயங்கரவாத குழுவிற்கு தாக்குதலை தொடங்க தேவையான பின்னணி மற்றும் வசதிகளை வழங்கினர் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு மேலாக தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட ஜாமீலுடன் சாலேவுக்கு நீண்டகால தொடர்பு இருந்ததை தொலைபேசி பதிவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன என குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தென்னிந்தியாவின் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியிலிருந்து தாக்குதலுக்கு முன்னர் தாஜ் சமுத்ரா கொட்டலில் இருந்து வெளியேறிய ஜமீலுக்கு சுரேஷ் சாலேவும் தொலைபேசி அழைப்பு விடுத்ததை சட்டமா அதிபர் துறையின் மூத்த அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு சுமார் 3 வாரங்களுக்கு முன்னர் இத்தகைய தீவிரமான தாக்குதல்களை கொண்ட இந்த 2 முக்கியமான குழு அறிக்கைகளையும் யாரும் அணுக முடியாதபடி முற்றிலுமாக அளிக்குமாறு அப்போதைய ஜனாதிபதி ரணில் மற்றும் சாகல ரத்னநாயக்க ஆகியோர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தெரிய வந்துள்ளது. எப்படியான குள்ளநரி, எப்படியான ஒரு மோசமான இந்த கிழட்டு நாய் இப்படியான வேலைகளை எல்லாம் செய்து மக்களையும் மக்களுடைய ரத்தத்தையும் குடித்து மக்களையும் கொன்றுவிட்டு இதையும் அழித்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இந்த ரணில் விக்ரமசிங்கா எவ்வளவு துரோகமான செயல்களையும் எவ்வளவு பாதகமான செயல்களையும் செய்திருக்கிறார். ஆனால் இந்த ஜனாதிபதியை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். இந்த பிறந்திருக்கிற சின்ன குழந்தை கூட மன்னிக்க மாட்டாங்க. இவருக்கான தண்டனை கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். இவர் எப்படி சாகிறாரோ எனக்கு தெரியாது. இந்த அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பு கொழும்பு மேல் மால் வீதியில் உள்ள சாகல ரத்னநாயக்கன் வீட்டில் சுரேஷ் சாலே மற்றும் நிலந்த ஏவரத்னாவுடன் சுமார் 4 மணி நேரம் இரகசிய சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதன்போது ரணில் விக்ரமசிங்கம் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இவ்வாறு காணாமல் போன அறிக்கைகளில் சணல்போ வெளிப்பாடுகளை விசாரித்த குழு அறிக்கை மற்றும் துல்லியமான உளவுத்துறை கிடைத்த போதிலும் நடவடிக்கை எடுக்க தவறியது குறித்து விசாரித்த முன்னாள் நீதிபதி அல்விஸ் குழு அறிக்கை ஆகியவை அடங்கும். தற்போது கத்தோலிக்க திருச்சபை முன்னாள் குற்ற புலனாய்வு இயக்குனர் சானி அபேசகர அமைச்சின் செயலாளர் ரவி சனவரத்னா மற்றும் பல சிவில் கட்சிகள் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸாநாயக்காவை இந்த அறிக்கைகளை விரைவில் பகிரங்கப்படுத்துமாறு கடுமையாக வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பான செய்திகள் கடந்த ஆண்டு 2024 9/30 அன்று தென்னிலங்கையில் உள்ள பிரதான ஊடகம் ஒன்றில் வெளியிடப்பட்டது. இதற்கிடையில் கொழும்பு உணவகம் ஒன்றில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இரகசிய ஆவணத்தில் புலனாய்வு சேவையில் மறைக்கப்பட்ட செயல்பாடுகள் குறித்து மேலும் சர்ச்சைக்குரிய விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளன. சுரேஷ் சாலேவின் தலைமையின் போது உளவுத்துறை சேவையில் இருந்து இரகசியமாக சம்பளம் பெற்ற
85 பேரின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. மேலும் அவர்களில் பிரபல பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள், யூடியூபர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் மனித உரிமை ஆவலர்கள் ஆகியோர் அடங்குவர் என்பது தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தங்களையும் உளவுத்துறை வலையமைப்பையும் பாதுகாக்கவும் சமூக சித்தாந்தத்தை மாற்றவும் இந்த வழியில் பணம் பெற்றதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த சூழ்நிலை உளவுத்துறை சேவைகளின் ஈடுபாடு குறித்து வலுவான சமூக விவாதத்தை உருவாக்கியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலில் முழுமையாக கருதப்படும் சாகரன் காசிமுக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் இடையிலான உறவு கோட்டபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்திலிருந்து இருந்து வருவதாக வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. சாலே காத்தான்குடி பகுதியில் சாகரனை சந்தித்து தௌஹீத் ஜமாத் அமைப்பை உருவாக்க ஆலோசனை மற்றும் நிதி உதவிகளை வழங்கியதாகவும் பின்னர் மலேசியாவில் சாகரனுடன் இணைந்து மிக முக்கியமான கலந்துரையாடலை நடத்தினார் என்றும் கூறப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் எழுச்சியுடன் இராணுவ பயிற்சிக்காக இந்தியா சென்ற சாலேவை நாட்டுக்கு விரைவாக அழைத்து அவரை தேசிய புலனாய்வு இயக்குநராக நியமிக்க அப்போதைய ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார். இந்த மிகவும் சிக்கலான பின்னணியில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு புலனாய்வு அதிகாரிகளுக்கும் இடையிலான உறவு குறித்த புலனாய்வு தகவலை தொடர்ந்து வெளியிட்டு வந்த இளம் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தரிந்து ஏவர்த்தனாவை குறிவைத்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மனித வேட்டை நடந்து வருவதாக தகவல்கள் வெளிவந்தன. குற்ற புலனாய்வு துறையின் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி இந்த இந்துக்கு சில்வா மூலம் நீதித்துறையை தவறாக வழிநடத்த இந்த பத்திரிகையாளரை கைது செய்ய சதி முயற்சி தொடங்கப்பட்டுள்ளதாக தரிந்து ஏவர்த்தனா பதில் காவல்துறை அதிபரிடம் அதிகாரபூர்வமாக முறைப்பாடு அளித்துள்ளார். அதன்படி சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி முன்னர் பாரபட்சமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு துறையிலிருந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதை பார்க்கும்போது எவ்வாறான சூழ்ச்சிகள் நடத்தப்பட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை மறைப்பதற்கு ஜனாதிபதி இவ்வளவு தீர்க்கமாக செயல்பட்டிருக்கிறார் என்பது தான் இதில் பார்க்க முடிகிறது. இந்த சரியான நிறுவனம் நிரூபிக்கப்பட்டு இவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு என்ன தண்டனை வழங்குவார்கள்? அவர்தான் முக்கியமான ஒரு ஆள். அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்குவார்கள்? மக்கள் அவருக்கு தீர்ப்பளிப்பார்களா அல்லது நீதிமன்றம் ரணில் விக்ரமசிங்காவுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்குமா அல்லது என்ன செய்ய போகிறோம் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.